நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. அரியலூர் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பிரசார பயணம் மேற்கொண்டார். பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த மாம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலை பண்பாட்டு மன்றம் சார்பில் கலை திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சு பாஸ்கரன் தலைமை தாங்கினார். தருமபுரியில் பெண்களுக்கான 111வது ஊக்குவிப்பு நிகழ்ச்சி ஸ்ரீ விஜய் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் எஸ் ராம்குமார் தலைமையில் நடந்தது. வீடுகள் மறுகட்டமைப்பு உத்தரவு ஆணைகள் வழங்கும் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல்மலையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உத்தரவு ஆணைகள் வழங்கும் விழா இன்று ஆகஸ்ட் 20 புதன்கிழமை மஸ்தான் MLA கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். திருப்பூரில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்து உதவிய பெண் காவலர் கோகிலாவை சங்கர் ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டினார். கோகிலா நர்சிங் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊட்டி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் கலெக்டர் லட்சுமி பவ்யா பேசினார். சென்னை தீநகரில் உள்ள இல கணேசனின் வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆறுதல் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை திருப்பத்தூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமரன் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா குருமானக்குடி அருள்மிகு ஸ்ரீ கண்ணரமுடையார் திருக்கோவிலில் திருப்பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் HS ஸ்ரீகாந்த் அவர்களை சந்தித்து மயிலாடுதுறை ஆன்மீக பேரவை சார்பில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் டாக்டர் ராமபேயோன் மனு அளித்தார். கடலூர் மாவட்டம் திருக்கண்டேஸ்வரம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷ தினம் குமரி மாவட்டம் கருங்கல் கலிங்கர் ராஜபுரம் பகுதிகளில் விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான இடங்களை கலெக்டர் அழகுமீனா ஆய்வு செய்தார். மயிலாடுதுறையில் நேற்று தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் 16 கன் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தண்ணீர் சீறி பாய்ந்த காட்சியை பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். மதுரை மத்திய தொகுதி ஆதிமூலம் பிள்ளை பள்ளி வளாகத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தினை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்து குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். ஸ்ரீ பால ஐயப்பன் ஸ்ரீ மஞ்சமாதா அம்மன் அலங்காரம் கோயம்புத்தூர் 28/2025 ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கொலு மண்டபத்தில் ஸ்ரீ பால ஐயப்பன் அலங்காரத்தில் சன்னிதானத்தில் ஸ்ரீ மஞ்சமாதா அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் பிரியாவிடை சுந்தரேஸ்வரர் அருள் பாலித்தனர். முதுகுளத்தூர் அருகே தேரிருவேலி இந்திரன் ஆலய கும்பாபிஷேக விழா நேற்று நடந்தது. அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் தமிழரசி MLA தரிசனம் செய்தனர். கோகுலாஷ்டமி உரியடி வைபவம் வந்தவாசி ஆகஸ்ட் 21 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டரங்கன் ருக்மாயி திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற கோகுலாஷ்டமி 5ஆம் நாள் வைபவத்தில் மூலமூர்த்திகள் ஸ்வர்ண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் திருவண்ணாமலை வட்டக்கிளையின் 5ஆம் மாநாடு. போச்சம்பள்ளி வடமலம்பட்டி சிவாலயத்தில் பிரதோஷ அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் சர்வலிங்கேஸ்வரர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.